இப்போ சிம்மராசியில் ஒரு ஆண் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அதே சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. அவர்களால் குடும்பம் நடத்தவே முடியாது. எந்த சிம்மராசி ஆண்கள்கிட்டையும் அடங்கி போகின்ற அனுசரித்து போகின்ற பெண்ணால் மட்டும்தான் குடும்பம் நடத்த முடியும். மீனராசி, அந்த மீனத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானுடைய எந்த ராசியும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொருந்த மாட்டார்கள். அப்போ ரூல்ட் அவுட். தனுசு அண்ட் மீனம் ரூல்ட் அவுட். துலாம் ராசிக்கு நீதி நேர்மை நியாயமெல்லாம் இருக்கும். ஆனால் மிதுன ராசியில் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். இருந்தாலும் கூட வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புதுசான வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் திருமணம். எந்தெந்த ஆண் ராசிகளுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் பொருந்தும். ஆண் ராசிகள் இப்போது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எந்தெந்த பெண் ராசிகள், பெண் எந்த ராசியில் இருந்தால் பொருந்தும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பேசும்போது இந்த ராசி மட்டும்தான் பொருந்தும், மிச்ச ராசியெல்லாம் பொருந்தாதுன்னு அர்த்தம் இல்லை. அதிகமாக பொருந்தக்கூடிய ராசிகள், அதை பற்றி தான் பேசுவோம். அந்த வகையில் முதலாவதாக வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பொதுவாக சிம்ம ராசியிலே பிடிவாத குணம், அடமன்சி, தான் என்கின்ற ஒரு போக்கு, டாமினேட்டிங்கான ஒரு நேச்சர், இதெல்லாம் இருக்கும். இப்போ சிம்மராசியில் ஒரு ஆண் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அதே சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. அவர்களால் குடும்பம் நடத்தவே முடியாது. எந்த சிம்மராசி ஆண்கள்கிட்டையும் அடங்கி போகின்ற அனுசரித்து போகின்ற பெண்ணால் மட்டும்தான் குடும்பம் நடத்த முடியும். அந்த வகையில் சிம்மராசிக்கு முதலாவதாக திருமண பந்தத்திற்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதல் இடம் பெறுவது தனுசு ராசி. ஏன்னா சிம்மத்திற்கு அதிபதியான சூரியன் அவருடைய அதி நட்பு கிரகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு தனுசுக்கு அதிபதியாக வர்றார். குரு மிகுந்த அறிவாளி, பிரகஸ்பதி, தெய்வ அருள் கொடுக்கக்கூடியவர், தெய்வத்தினுடைய பிரகாசம், தெய்வத்தினுடைய எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடியவர். அந்த வகையில் சிம்மராசிக்கு மனைவி என்பது அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பொறுத்து கொண்டு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய அளவில் தான் ஒரு மனைவி குடும்பம் நடத்த முடியும். வேறு ராசியில் இருக்கக்கூடிய மனைவிகள் சிம்மராசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போதும் கூட சிம்மராசி ஆண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. வெச்சா குடுமி, சரச்சா மொட்டை. ஏன்னா அவர்களுக்கு எதையுமே அளந்து செய்ய தெரியாது. அளந்து செய்கிறது அப்படின்னா ஒருத்தர் மேலே அன்பு வச்சாலும் 500% அன்பு வைப்பாங்க, வெறுப்பு வச்சாலும் 500% வெறுப்பு வைப்பாங்க. இந்த நடுவில் இருக்கக்கூடியது சிம்மராசி அன்பர்களுக்கு தெரியாது. அந்த வகையில் சிம்மராசி ஆண்களுக்கு முதலாவதாக பொருந்தக்கூடியது தனுசு ராசி. குரு பகவான் மூலத்திரிகோணம் அடைந்து அந்த சிம்மத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த பொருத்தம் என்பது ஏக பொருத்தமாக இருக்கும். இதுலேயும் விதிவிலக்கு இருக்குது அப்படின்னா அந்த விதிவிலக்குகளை நம்ம விதியாக எடுத்துக்கக்கூடாது. பொதுவில் 85% சிம்மராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி பெண்கள் பொருந்துவார்கள். அடுத்தபடியாக சிம்மராசி ஆண்களுக்கு பொருந்தக்கூடிய நம்பர் 2 இடத்துல இருக்கக்கூடிய எந்த ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு தனுசு ராசிக்கு அதிபதி குருவாக வந்தும் கூட அதே குரு மீனத்துக்கும் அதிபதியாக வருவார். சிம்மத்துக்கு மீனம் பொருந்தாது, பல வகைகளில் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். 2 பேருக்குமே ஒத்துக்காது. அது ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆனால் சிம்ம ராசிக்கு ரொம்ப இன்னொரு ராசி பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியத்துக்குரியது தான் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி பெண்கள் கூட சிம்ம ராசிக்கு பொருந்துவார்கள். ஆனால் அதில் கொஞ்சம் வில்லங்கம் இருக்குது. இந்த விருச்சிக ராசி பெண்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்து இருக்கக்கூடிய நிலைமையில் பொருந்த மாட்டார்கள். செவ்வாய் வலுவில்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே பொருந்துவார்கள். இந்த 2 இதை நம்ம எடுத்துக்கலாம். சிம்ம ராசிக்கு பொதுவாக ரொம்ப கஷ்டம் பொருந்துறது. பொருந்துனா இந்த தனுசு மற்றும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பொருந்துவார்கள். அடுத்தபடியாக கன்னி ராசி ஆண்களுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் பொருந்துவார்கள். இப்போ கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியது புதன் பகவான். இந்த ராசியினுடைய 7ஆம் இடம், சரியாக 7ஆம் இடம் என்பது மீன ராசி. அந்த மீனத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானுடைய எந்த ராசியும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பொருந்த மாட்டார்கள். அப்போ ரூல்ட் அவுட். தனுசு அண்ட் மீனம் ரூல்ட் அவுட். அப்போ எது ரொம்ப பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிராசி அன்பர்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதீதமாக பொருந்துவார்கள்.
அதே மாதிரி கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் அதீதமாக பொருந்துவார்கள். என்னதான் துலாம் ராசி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாக வந்தாலும் கூட கன்னிராசி என்பவர்களுக்கு துலாம் ராசி என்பவர்கள் பொருந்த மாட்டார்கள். அப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் கன்னிராசிக்கு அதிகமாக பொருந்துறது முதலிடம் பெறுவது மகர ராசி. கன்னிராசிக்காரர்களும் கொஞ்சம் மென்மையானவர்கள் தான், மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் வைராக்கியமானவர்கள், அது அப்படியே ஒத்து போயிடும். அடுத்தபடியாக ரிஷபராசி. கன்னிராசிக்கும் ரிஷபராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் கன்னிக்கு அதிபதியாக வரக்கூடிய புதனும் அதிநட்பு கிரகங்கள் என்பதெல்லாம் அது பொருந்தும். இப்போ அடுத்தபடியாக துலாம் ராசி. இந்த துலாம் ராசி ஆண்களுக்கு எந்த பெண் பிறந்த ராசிகள், அதாவது எந்தெந்த பெண்கள் இந்த ராசியில் இருந்தால் பொருந்தும்? துலாம் ராசி ஆண்களுக்கு அதிகமாக பொருந்தக்கூடிய பெண் ராசிகள் என்பது முக்கியமாக வரக்கூடியது ஆச்சரியப்படக்கூடியது தான், ஆனால் உண்மை. தனுசு ராசி பெண்கள். இந்த தனுசு ராசி பெண்கள், தனுசு என்பது 3ஆம் இடமாக உபஜயஸ்தானமாக வந்தாலும் கூட, குருவுடைய ஆட்சி பெறக்கூடிய வீடாக வந்தாலும் கூட, தனுசு ராசி பெண்கள் துலாம் ராசி ஆண்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க. அடுத்தபடியாக துலாம் ராசி ஆண்களுக்கு அதிகமாக பொருந்தக்கூடிய பெண் ராசி அந்த வகையில் வரக்கூடியது ஆச்சரியமூட்டக்கூடிய மிதுன ராசி. துலாம் ராசிக்கு நீதி, நேர்மை, நியாயமெல்லாம் இருக்கும். ஆனால் மிதுன ராசியில் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். இருந்தாலும் கூட 2 பேருக்கும் அதிகமாக பொருத்தம் ஏற்பட்டு அமைதியான வாழ்க்கை இருக்கும். அதுக்கு அடுத்த வரிசையில் வரக்கூடியது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி ஆண்களுக்கு எந்த ராசி பெண்கள் அதிகமாக பொருந்துவார்கள்? விருச்சிக ராசி ஆண்களுக்கு ரொம்ப அதிகமாக பொருந்தக்கூடிய பெண்கள் என்பது ரிஷபத்தில் இருப்பாங்க. முதல் இடமாக வரக்கூடியது ரிஷபம். அதற்கு அடுத்தபடியாக மீனராசி. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் விருச்சிக ராசி ஆண்களுக்கு அப்படியே பொருந்துவாங்க. அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் விருச்சிக ராசி ஆண்களுக்கு அப்படியே பொருந்துவாங்க. இதில் ஒரு சூட்சமம் என்னென்னா, விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், குரு வேணால் அவருக்கு நட்பு கிரகம் மீனத்துக்கு அதிபதி. ஆனால் ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிரன் அவருக்கு பொருந்தாத கிரகம். இருந்தும் கூட ஏன் பொருந்தது அப்படின்னு சொன்னால், சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம், விருச்சிகத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெறுவார். இந்த அமைப்பு எப்படியோ பேலன்ஸ் ஆகும். ஒன்று, விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கல்யாணம் என்பது வேறு ஜாதியிலேயோ வேறு மதத்திலேயோ வேறு நாட்ட பெண்களையோ வேறு நாட்டு ஆண்களையோ திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் என்பது அதிகம். அந்த வகையில் விருச்சிகத்துக்கு அயல் நாட்டு திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். அந்த வகையில் விருச்சிகத்துக்கு மீனமும் மறுபடி இதில் 12ஆம் இடத்துக்கான மீனம் அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு அப்படிங்கிறதுனால வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனாலையும் வெளிநாட்டு அயல்நாட்டு சம்பந்தம் உடைய மீனராசி பெண்கள் விருச்சிக ராசி ஆண்களுக்கு வெகுவாக பொருந்துவார்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட பொருந்துவார்கள். ஆக இந்த 4 ஆண் ராசிகள், அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த ஆண் ராசிகளுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் அதிகமாக பொருந்துவார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். மிச்ச ராசி பெண்களெல்லாம் பொருந்தவே மாட்டார் அப்படிங்கிறது இல்லை, அதிகமாக பொருந்தக்கூடியது இந்தந்த ராசிகள். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.